திரு ஜெயக்குமார் இஸ் ஆல்சோ வித் அஸ். திரு ஜெயக்குமார் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய மூத்த தலைவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ஜெயக்குமார், உங்களுடைய பார்வைகள் இந்த தேர்தல் தேதி பத்தி. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. தேர்தல் திருவிழா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாமினேஷன் டேட்டு, வித்ட்ரால் டேட்டு, ஸ்க்ரூட்டினி டேட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் போலிங் டேட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எல்லாமே சொல்லியாச்சு. அது தேர்தல் ஆணையர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. முக்கியமானதுதான் அந்த கருத்து. என்ன கருத்து? ஆள் பலம், பணபலம், அதிகார மீறல், விதிமுறை மீறல், அப்புறம் உருட்டல், மிரட்டல், அதிகார துஷ்பிரயோகம், இதெல்லாம் இல்லாத தேர்தலும் நடக்கணும். கண்டிப்பா அது மாதிரி நடந்தா நல்லது. எங்களை பொறுத்தவரை தேர்தல் ஆணையர் அது சொன்னது இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அது தேர்தல் முடிகிற வரையில அது விழிப்பா இருந்து ஏன்னா பாதுகாத்தா நல்லது. ஏன்னா ஈரோடு எடுத்தது என்ன நடந்தது? நீங்க கிட்டத்தட்ட மக்களை ஆடு மாடுகள் போல பட்டி தொட்டில அடைச்சி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரங்கேற்றது நாட்டு மக்களே தெரிஞ்ச விஷயம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வாய்மொழி மௌனமா இருந்தது. இப்போ கூட திமுக பொறுத்தவரை வாக்காளர் நம்பி இல்லை, பணத்தை தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா பணம் முழுமையான அளவுக்கு போய் சேர்ந்து தடுக்கணும். அதே போல ஆள் பலம், பண பலம், அதிகார பலம், விதிமுறை முறைகள் இதெல்லாம் முற்றிலும் இல்லாத தேர்தலா இருக்க வேண்டும் தான் எங்களுடைய எண்ணம். கண்டிப்பா இப்போதைக்கு நான் சொல்ல வருது, தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அது ஜூன் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன நான் அவர் சொன்னபடி நடந்துதான் இல்லையான்றத. இங்க ஃபைனாலிட்டிக்கு நிறைய விஷயம் வர வேண்டியிருக்குல்ல. நீங்க தொடர்ந்து ஒரு மெகா கூட்டணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது இன்னும் முழுமையா கை கூட்டின மாதிரி தெரியல. 34 நாள் தான் இருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கே. ஸோ இந்த ஒரு டைம் ஸ்கெடியூல பெரிய சவாலா நீங்க கருதலையா? 24 hours போதுங்க ஒரு டிசைட் பண்றதுக்கு. அதுல என்ன ஒரு டைம் ஃபேக்டரு, அதெல்லாம் எல்லாமே செட்டில் ஆயிடும். எங்க தலைமையில யாரெல்லாம் கூட்டணியில எங்க தலைமை எடுத்துட்டு எங்க கட்சியில இருக்கின்ற தகவலும் உங்களுக்கு வரும். அதே போல நாங்க 6 மாசம் முன்னாடி பேசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பூத்துக்கும் பெண்கள் குழு, அப்புறம் வாக்குச்சாவடி இது என்ன சொல்றது, பூத் கமிட்டி, அதுபோல இளைஞர் இளம்பெண்களை பாசறை, இதெல்லாம் பொதுச்சேரி அறிவுரையின் பேர்ல எல்லா இடத்துலயும் அமைச்சாச்சு சக்சஸ்ஃபுல்லா. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களும் தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தலைமை கழகத்தால் அறிவிப்பு செய்யப்பட்டு இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில விருப்ப மனு கோரப்பட்டு 2000 மனுக்களும் வந்தாச்சு. இப்போ ஃபைனாலிட்டி எந்தெந்த கட்சிக்கு சீட்டு இப்ப நம்ம எத்தனை இடம் கொடுக்குறோம், எந்தெந்த தொகுதி கொடுக்குறோம் அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறத ஆட்சி மன்ற குழு கூடி டிசைட் பண்ணி பூச்செல்லாம் அறிவிக்க போறாரு. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்துலையே எல்லாமே அது 24 மணி நேரம் நடக்கக்கூடிய விஷயம் தான். என்னை பொறுத்தவரை அது நாமினேஷன் முன்பாக கூட உங்களுக்கு நீங்க எழுப்புற அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமா பதில் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்துதானே ஆகணும். தேங்க்யூ வெரி மச். முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் சொன்ன கருத்துக்களை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.